நீத்தார் பெருமை. அடுத்து 6வது குறள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். இது துறவிகளுக்கு மட்டும் தானா என்றால் அனைவருக்குமானதுதான். இப்ப சில பேரை பார்த்து சொல்லுவோம், இது மாதிரி நாங்க யாருமே பார்த்ததில்ல, அவ்வளவு சிறப்பான பணியாக இருக்கிறது உங்களுடைய பணி என்று சொல்லுவார்கள். அதுதான் செயற்கரிய செயல். உண்மையில் அது இயல்பானதுதான். அதை எல்லோரும் அது செவ்வனே தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யாததனால் கடமையை ஒழுங்காக செய்வதை பார்த்து அதை பெருமையாக சொல்லுகிறார்கள் என்பதுதான் கருத்து. இங்கே செயற்கரிய செய்வதற்கு அருமையான செயல்களை செய்யக்கூடியவர் யாரோ அவர் பெரியவர். செயற்கரிய செய்களாதார் சிறியர். அந்த சிறியர் என்கிற 4வது சீரை கடைசியாக போட்டால் அதுதான் உரை. குறளுக்குள்ளே உரை புரிகிறதா? செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்பது குறள். இப்ப பொருள் பாருங்க. செயற்கரிய செய்வார் பெரியர் செயற்கரிய செய்களாதார் சிறியர். சாதாரண செயலை கூட செய்ய மாட்டாதவர்கள் சிறியர், பெருமைக்குரியவர் அல்லர் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். பெருமை உடையவர் ஆற்றுவாராற்றின் அருமை உடைய செயல் என்ற 975வது குறளை இதனோடு ஒப்புமை நோக்கி பார்த்து கொள்ளலாம். இதுவும் அதே கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. 98வது அதிகாரத்துல பெரியவங்க குறிச்சுக்கலாம். 975வது குறள் 98வது அதிகாரம் பெருமை என்கிற அதிகாரத்தில் 5வது குறள் பெருமை உடையவர் ஆற்றுவாராற்றின் அருமை உடைய செயல் என்கிற குறளும் இந்த 26வது குறளும் ஒப்பு நோக்கி பார்த்து கொள்ளலாம். அதே போல அந்த ஐம்புல அடக்கன் சென்ற குறள் பார்த்தோம் நீலா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் என்பதை ஆசிரியர்களும் பெரியவர்களும் அதை குறித்துக் கொள்ளுங்கள். 6, 24, 126 ஆகிய 3 குறள்களும் இதுக்கு ஒப்புமையாக வைத்துக் கொள்ளலாம். 25வது குறள் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் என்கிற குறளுக்கு 6வது குறள் 24வது குறள் 126வது குறள் இந்த 3ஐயும் ஒப்புமைப்படுத்தி கொள்ளலாம். இப்ப செயற்கரிய செயல் என்பன யாவை என்று தாய்மான சுவாமிகள் ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அந்த பட்டியல் சொல்றேன் பாருங்க. வெந்தழலின் இரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். 5 லோகமா? 5 லோகத்தையும் விற்று உண்ணலாம். வெந்தழலின் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். வேக வச்சு சாப்பிடலாமா? வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம். நம்ம அப்படியே சுத்திக்கிட்டே இருப்போம். நம்முடைய உடம்பு முகமெல்லாம் தெரியாது. அசரீரியாக, சரீரம் என்றால் உடம்போட இருக்கிறது, அசரீரி என்று சொன்னால் உடம்பு இல்லாமல் சுற்றி வருவது. அது மாதிரி ஒரு ஒரு வித்தை. வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். ராமாயணத்துல அசுரர்களோடு சேர்ந்து இந்திரன் முதலாகிய வானவர்களை வென்று அவர்களை ஏவல் செய்த வைத்தான் என்று வருகிறது. அதை இவர் இங்க சொல்லுகிறார். விண்ணவரை ஏவல் செய்யலாம். இந்திரனை காலை பிடிச்சு விடு, வர்ணனை தோலை பிடிச்சு விடு அப்படின்னு ஏவல் செய்யலாம். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நம்ம இளமை மாறாமல் இருக்கலாம். கிழவன்னு சொல்ல முடியாத அளவுக்கு, கிழவன் கிழவின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கலாம். மற்றொரு சரீரத்திலும் புகுதலாம். வேறொரு உடம்புல போய் புகுந்துக்கலாம். இது பெரிய புராணத்துல ஒரு சான்று இருக்கிறது. சலம் மேல் நடக்கலாம். நேற்று சொன்னோம்ல, சலம்னா தண்ணி. அந்த கங்கை கரையில தண்ணியில ஒருத்தர் நடந்தார்னு, அந்த சலம் மேல் நடக்கலாம். கனல் மேல் இருக்கலாம். நெருப்பில் மேல உட்காந்துக்கலாம். தண்ணீகரில் சித்தி பெறலாம். இவ்வளவு செய்தாலும் அவர் பெரியவர் இல்லை. அவர் பெரியவர் இல்லை, செயற்கரிய செய்தவர் இல்லை என்று தாய்மானவர் சொல்லுகிறார். அப்ப யார் பெரியர் என்று சொன்னால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமே பெரிது என்று சொல்லுகிறார்.
அதுதான் அரிய செயல். சிந்தையை அடக்கி சும்மா இருத்தல். சும்மா இருந்தா சோறு கிடைக்குமா சார், உழைக்க வேண்டாமா சார் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வேலை. இங்க யாருக்கு சொல்லப்படுவது? பெருமை மிக்க துறவியருக்காக சொல்லப்படுகிற செய்தி. இந்த வேலையெல்லாம் செய்தால் அவர் பெரியர் இல்லை, அவர் பெரிய துறவி இல்லை. இன்னொரு துறவி என்ன சொன்னார்? ஒரணா கொடுத்தா அந்த கரையில கொண்டு விட்டுருவான்னு சொன்னார் பாருங்க. அவர்தான் சிந்தையை அடக்கியவர். சும்மா இருக்கின்ற சுகம் பெரிது என்று தாயுமானவர் சொல்லுகிறார். இதன் மூலமாக யார் செயற்கரிய செய்பவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மீண்டும் குறளை பாருங்கள். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். அடுத்து 7வது குறள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவான்கட்டே உலகு. இதை இப்படி படிக்காம அந்த திருக்குறள்ல கோத்தெழுத்துல போட்டிருப்பாங்க. சுவை ஒளி, சுவை ஒளி, இப்படி விரல விடணும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான்கட்டே உலகு என்று சொல்ல வேண்டும். இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்களா, புலப்படுதல். இப்ப நாக்கிலே ஒரு பொருளை வைத்தால் இது என்ன சுவை என்று அறியும். அடுத்து ஒளி, கண்களிலே பார்க்கிறோம். நாம் பார்க்கிற காட்சி என்ன என்பதை அது அறிவிக்கும். அது புலப்படுதல் பேர். அதுக்கு புலன் என்று பெயர். நம்மிடம் இருக்கிற மெய்வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்படுபவை பொறிகள், உறுப்புகள். புரியுதா? உறுப்புகள். மெய்வாய், கண், மூக்கு என்று சொல்லப்படுபவை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இந்த நம்முடைய உறுப்புகளுக்கு தான் பொறிகள் என்று சொல்லும். வல்லின ரீ போடணும். பொறிகள். சாப்பிடுற பொறிக்கு இடைநறி போடணும். உண்ணுகிற பொறிக்கு இடைநறி, சின்னறின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த சின்னறி போடணும். இப்ப பொறிகள் என்று சொல்வது மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதற்கு உறுப்புகள், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள். இதன் மூலமாக நமக்கு என்னென்ன புலப்படுது? சுவை புலப்படுகிறது. நாக்கிலே வச்சா என்ன சுவை என்று. அடுத்து கண்களாலே பார்க்கிறோம், அது ஒளி. ஊறு என்பது நம் உடம்பிலே கொசு கடிக்கிறதா, எறும்பு ஊறுகிறதா, கொட்டாய் விடுகிறானா என்பதை பார்க்கணும். கொட்டாய் விடுகிறான் என்பது காதிலே கேட்பது, இனிமையாக இருக்கும் அந்த இனிமையை கேட்பது. நாற்றம் என்பது மனம், நறுமணம். மலரின் மனம் நுகர்கிறோம். மற்ற மற்ற மனங்களை எல்லாம் நுகர்கிறோம். இந்த 5 வகை தெரிவான்கட்டை ஆராய்ந்து அறியும் ஓகியின் அறிவிற்குள் அடங்கியதே உலகம் என்று சொல்லுகிறார். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்றால், யோகி, யோகம். நம்ம பள்ளியில யோகாசனம் கத்துக் கொடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி அந்த யோகம், அதனுடைய முதிர்ச்சி தான் இவர்களுடைய யோகம். அந்த செயற்கரிய செயல்கள் என்று சொல்லப்படுவன சமஸ்கிருதத்துல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 உறுப்புகளை சொல்லுவார்கள். இந்த 8 உறுப்புகளை ஒழுங்காக கடைபிடிப்பவர்கள்தான் துறவியர். அவர்களுடைய பெருமையை சொல்ல இயலாது என்பதனால அதை சொல்லுகிறார். அப்ப செய்வதற்கு எளியவாவன என்ன அப்படின்னா, உலக தொழில் செய்தலும் பொருளீட்டுதலும். ஒருத்தர் வட்டாட்சியரா இருக்கார், ஒருத்தர் மாவட்ட ஆட்சியரா இருக்கார், ஒருத்தர் ஆசிரியரா இருக்கிறார், ஒருத்தர் உழவு தொழில் செய்கிறார், ஒருத்தர் நெசவு தொழில் செய்கிறார், ஒருத்தர் மண்பாண்டம் செய்கிறார். அவரவர்கள் செய்யக்கூடிய வேலை எளிமையானது. அதன் மூலமாக பொருள் ஈட்டுதல், பொருள் ஈட்டுதல் மூலமாக இன்பம் துய்த்தல். இதெல்லாம் விட பெரியவர்களை வாட்டுகிற குரூர நெஞ்சமுடையவர்களும் இருப்பார்கள். இவையெல்லாம் செயற்கு எளியன, அரியன. யோகத்தின் மூலமாக நான் உயர்ந்த நிலையை அடக்குதல், இந்த சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறத்தை தான் நம்முடைய தாய்மான சுவாமிகள் சொல்லுகிறார். அதை சுருக்கமாக நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் கூறுகிறார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இப்படி பிரிச்சு படிக்கணும். நீங்க அதுல இருக்க மாதிரி திரும்ப தவறா படிச்சிடக்கூடாது. அங்க உங்க திருக்குறள்ல எப்படி போட்டிருப்பாங்கன்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5 போட்டிருப்பாங்க. அது மாதிரி மனப்பாடம் செய்து விடாதீர்கள். இப்படி சொல்லணும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்
என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று அதை பிரித்து நன்றாக படித்தால் அந்த குறளினுடைய பொருள் உங்களுக்கு நன்றாக விளங்கும். அடுத்து 8வது குறள். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இங்க பயன் நிறைமொழி என்பது அப்படியே பொருள் வரணும். பயன்மிக்க சொற்களை சொல்ல வல்ல துறவியரின் பெருமையை இவ்வுலகை காக்கும் அவருடைய பாதுகாப்பு மொழிகளே காண்பித்துவிடும். இதை தொல்காப்பியம் என்று திருவள்ளுவருக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த பெருந்தகை அவர் தமிழ்ல மாபெரும் இலக்கண நூலை செய்திருக்கிறார். அவர் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று 1434வது நூற்பாவிலே சொல்லுகிறார். அதனுடைய அடி ஒற்றிதான் திருவள்ளுவர் இந்த குறளை செய்திருக்கிறார். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி அதாவது பயன்மிக்க சொற்களை மட்டுமே அவர்கள் சொல்வார்கள். தேவையில்லாத பயனற்ற ஒரு சொல்லை கூட அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அதனாலதான் அவர் நிறைமொழி மாந்தர். அவருடைய பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அவர்களுடைய மொழிகள்னா சொற்கள். மொழிதல் என்பதான் சொல்லுதல். மொழிகள் என்றால் சொற்கள் என்று பொருள். நாம் சொல்ற லாங்குவேஜ் அப்படிங்கிற மொழி வேற. தமிழ் மொழி, ஆங்கில மொழி, இந்தி மொழி, சமஸ்கிருத மொழி, மலையாள மொழி என்று சொல்வது லாங்குவேஜ் என்று சொல்லப்படுவது. இங்கே மொழிதல் என்றால் சொல்லுதல் என்று பொருள். மொழிகள் என்றால் சொற்கள் என்று பொருள். இந்த பெரியவர்களுடைய சொற்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். இதை இரண்டாக நாம் கொள்ளணும். மறைமொழி எப்படி காட்டுங்கிறதுக்கு 2 உதாரணம் சொல்றேன் பாருங்க. மறைமொழி என்பது மந்திரம். அது தமிழ்ல சைவ நூல்கள்ல 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக சொல்லுகின்ற திருமந்திரம். அது திருமூலரால் இயற்றப்பட்டது. அது மந்திரம். வைணவத்துல திருவாய்மொழி என்று 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பகுதி. அது நம்மாழ்வாரால் இயற்றப்பட்டது. இந்த 2ம் வாய்மொழி என்று சொல்லப்படுவது. உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கதை. நம்மாழ்வார் என்று ஒரு தொண்டர், வைணவ தொண்டர். இப்ப நம்ம காலத்துல ஒரு நம்மாழ்வார் வாழ்ந்தார். அவர் இயற்கை வேளாண்மையை எப்படி செய்வது என்று எல்லோருக்கும் சொன்னவர். இப்ப அவருடைய பெயரை வைத்துக் கொண்டார் இவர். நான் சொல்வது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்மாழ்வார். அவர் திருவாய்மொழி என்று ஒரு பகுதியை எழுதியிருக்கார். 4000 திவ்ய பிரபந்தம் என்பது 4000. அதுல நம்மாழ்வார் எழுதிய நூற்றுக்கணக்கான பாடல்களுக்கு திருவாய்மொழி என்று பெயர். இவையெல்லாம் என்ன பெறும்? வாய்மொழி என்று பொருள், அல்லது மந்திரம். 2வது நாம் சொல்வது என்னன்னா சாபம் கொடுக்கிறது. இதான் ஒரு சின்னதா ஒரு கதை. கவுந்தியடிகள் என்று ஒரு துறவி இருந்தாங்க, சமண துறவி கவுந்தியடிகள் என்று. சில கோவலன் கண்ணகி இருவரும் காவிரி பூம்பொட்டினத்தை விட்டு காவிரி பூம்பொட்டானம் என்பது இந்த கவுந்தியடிகளிடம் கண்ணகியும் கோவலனும் 2 பேரும் கணவன் மனைவியர். அவர்களை அழைத்து கொண்டு அந்த காவிரி தென்கரை சோலை ஒன்றில போய் நிக்கிறாங்க. அப்ப 2 பேர், ஒருத்தர் வம்ப பரத்தர், ஒருவர் வறுமொழியானவர் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். இந்த கதையை சொன்ன இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். அவர்கள் 2 பேர் என்ன பண்ணாங்க? அந்த துறவியை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். இவர்கள்னா கண்ணகியையும் கோவலனையும் இவர்கள் யார் என்று. அவர் 2 பேரும் யாரு? கணவன் மனைவியர். அந்த அம்மா சொல்லுது, இவர்கள் என்னுடைய மக்கள். என்னுடைய மக்கள்னா குழந்தைகள் என்று பொருள். இப்ப நீங்க அத்தனை பேரையும் நான் என்னுடைய பெயர குழந்தைகளாக பார்க்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய பள்ளியில இருக்கிற 3000 குழந்தைகளும் உங்களுடைய பேர குழந்தைகளா என்று கேட்பதை போல்தான். ஆம் என்று நான் துறவு மனப்பான்மையில சொல்ல வேண்டும். அவங்க மட்டும் இல்ல, இளம் வயது, உங்களை போன்ற இளம் வயதில் உள்ள கோடிக்கணக்கான பிள்ளைகளும் என்னுடைய பேரர்கள் தான். ஆனால் இந்த வம்ப பரத்தர் என்ன கேட்கிறார்கள்?
உங்களுடைய பிள்ளையானால் இவர்கள் கணவன் மனைவியாவது எப்படி என்று வம்பு பேச்சு பேசுகிறார்கள். அந்த அம்மா கோபம் வந்துருச்சு. துறவி கோபம் வரக்கூடாது, வந்துருச்சு. நீங்க 2 பேரும் நரியலா போங்க அப்படின்னு. அவங்க சபித்த உடனே அவர்கள் நரிகளாக காட்டிலே போய் சென்று விடுகிறார்கள். இதுதான் சாபம் என்று பொருள். இந்த 2 நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். ஆகையினால பெரியவர்களிடம் பேசுகிற போது மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு பேச வேண்டும். அவங்கள போய் கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன மகனாக ஒருவருக்கு மகனாகவும் இன்னும் மருமகனாகவும் இருப்பவனை துறவி என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் தன்னுடைய மக்கள் என்றுதான் சொல்லுவார்கள். தன்னுடைய பிள்ளைகள் என்கிற பொருள்ல சொல்லுவாங்க. அதை இவங்க கிண்டல் பண்றாங்க. எப்படி கணவன் கணவன் மனைவியா இருக்கிறவங்க எப்படி உங்க பிள்ளையா இருக்க முடியும்? அண்ணன் தங்கச்சியாவோல அக்கா தம்பியாவோல இருக்கணும் அப்படிங்கிற பொருள் கூட கேட்டோன்னே ஒரு வினாடி கூட தாமதிக்கல. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, போங்கடா உங்களுக்கு புரியாத பசங்களா இருக்கீங்க, நீ நரியா போங்க, மனுஷனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு அவங்கள சபிச்சுட்டாங்க. அதனால இந்த குறளை நன்றாக கவனியுங்கள். 8வது குறள், நிலத்து மறைமொழி காட்டிவிடும். மறைமொழி என்பதற்கு 2 பொருள் சொன்னேன். ஒண்ணு மந்திரம், அது வாய்மொழி. அது என்னன்னா, ஒன்று திருமந்திரம், இன்னொன்னு திருவாய்மொழி என்று சொன்னேன். 2வது கருத்து மறைமொழி என்பதுல சாபம், சபித்தல் என்று சொல்லுவாங்க. அது அந்த பெரியவர்கள் சொன்னா அது நடக்கும். அதான் இந்த குறள். நிறைமொழி மாந்தர் பெருமை சொல்ற போதே குறள் மனப்பாடம் ஆகணும். நம்பி சொல்ற போதே குறள் அப்படியே மனப்பாடம் ஆகணும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அந்த இடத்துல நிறுத்து, செமா போடு. நிறைமொழி மாந்தர் பெருமை கார்புள்ளி போட்டுக்க, நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இப்படி படிச்சா பொருள் விளங்கும். அடுத்து 9வது குறள், குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது. குணமென்னும் குன்றேறி நின்றார், வெகுளி, வெகுளினா கோபம், கணமேயும் காத்தலர். அதாவது நீங்க ஒரு வினாடி கூட உங்களால காக்க முடியாது. இப்ப அந்த அம்மா கதை சொன்ன பாத்தீங்களா, அவங்க சொன்னதுதான் உடனே அந்த நொடியிலேயே அவன் நரியாயிட்டான் பாருங்க. அது மாதிரி கணம் என்பது தமிழ் சொல்லுதான். அதை கணம் என்று சமஸ்கிருதத்துல மாற்றி விட்டார்கள். ஒரு கணம் பொழுது என்று வடமொழியிலே மாற்றி விட்டார்கள். தன்னகரம் போடணும், 3 சுழின்னா தன்னகரம் போடணும், கணம். அந்த கணம் என்பது கணமேயும் காத்தலர். இதான் கவர், கணமேயும் காத்தலர், அதான் கணம். ஒரு நொடி பொழுது, அந்த ஒரு நொடி பொழுது கூட காக்க முடியாது என்பது கருத்து. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அதே சமஸ்கிருதத்திலே கணம் என்று சொல்வார்கள். அது கணம் என்பதே தமிழ் சொல் என்பதை நம்முடைய தமிழ் அறிஞர்கள் நிறுவி இருக்கிறார்கள். அந்த கணம் என்பதை தான் அவர்கள் கணம் என்கிறார்கள். அந்த ஒரு நொடி பொழுது கூட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பாருங்க. அந்த அம்மா சாபம் கொடுத்துருச்சு. அந்த சாபம் கொடுத்த உடனே அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல, உடனே நிறைய ஆயிட்டாங்க. அதனால சபிக்கப்படுகிறவர்கள் யாரோ அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நாம எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பெரியவர்களிடம் மிகவும் பணிவாகவும் சாந்தமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கதை. இதுல குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தலரிது. ஒரு வினாடி கூட தாமதம் இல்லை. அப்புறம் அவங்களா கேட்டுக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோவலனும் கண்ணகியும் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் மனிதராக மாறுவார்கள் என்று சினம் தணிந்து சொல்லுகிறார். 30வது குறள், அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்னை பூண்டு ஒழுகலான். யாரெல்லாம் அறவழியில் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்தனர். அது ஒரு சாதியை குறிக்காது. அந்தனர் என்கிற சொல் ஒரு சாதியை குறிக்காது. அந்தனர் எல்லா சாதியிலும் உண்டு. இங்கே நீத்தாறு பெருமையில் அந்தனர் என்கிற வார்த்தை வைத்ததற்குரிய காரணம்,
துறவு நிலையில் இருப்பவர்கள் தான் முழுமையான பற்றுகளை விட்டவர்களாக விளங்குகிறார்கள் என்பதனாலே 100 விழுக்காடு அந்தரர் என்பது அவர்களுக்கு பொருந்தும். இல்லற வாழ்வில் இருப்பவர்களும் அருள் உள்ளம் உடையவர்களாக பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக யாரெல்லாம் கருதுகிறார்களோ, அதன்படி ஒழுகி நடக்கிறார்களோ, அப்படி நடக்கிறவர்கள் இல்லறத்திலே இருந்தாலும் அவர்கள் அந்தனர் தான். அந்தனர் எல்லா சாதியிலும் உண்டு என்பதை இந்த குறள் மூலமாக அவர் வலியுறுத்துகிறார். ஏனென்றால் அவர்கள் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். செந்தன்மை என்பது அருள் உள்ளத்துடன் கருணையுடன், கருணைங்கிற வார்த்தையை தான் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். ஆனா அருள் என்பது நல்ல தமிழ் சொல். அவர்களுடைய விழிகளிலேயே அந்த அருள் உள்ளம் தெரியும். முகத்தின் அழகு அகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அது மாதிரி அவர்களுடைய கண்களிலேயே அந்த அருள் உள்ளம் தெரியும். அதான் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். இதை குறிச்சுக்கங்க. இதை ஒப்பு நோக்கி பார்ப்பதற்கு 244வது குறளை ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். அருள் உடைமையில 4வது குறள் 244. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்பதை பெரியவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், ஆசிரியர்களும் குறித்துக் கொள்ளலாம். இதை ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். இந்த 30வது குறளுக்கு 244வது குறளோடு ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். அந்த 29வது குறளுக்கு 896 8 9 6 8 9 7 896 897 என்கிற 2 குறள்களையும் குணமென்னும் குன்றேறி நின்றார்வர்களை கணமேயும் காத்தல் அரிது என்கிற குறளோடு ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். அதை குறித்துக் கொள்ளுங்கள். இப்படி குறித்து படிக்கிறவர்களுக்கு இன்னும் அதிகமான விளக்கம் உங்களுக்கு புரியும். அதுக்காக அந்த ஒப்பு நோக்கி பார்த்தலை சொல்கிறேன். ஒவ்வொரு அதிகார முடிவிலையும் ஒரு பழமொழி உண்டு. நீத்தார் பெருமைக்கான அந்த முதுமொழி துறவியின் பெருமை இணையிலா பெருமை. துறவியின் பெருமை இணையிலா பெருமை.